ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்கப்பட்டு நம்முடைய ஓட்டம், இந்த ஓட்டத்தினுடைய இறுதி வரைக்கும் நாம் சரியான விதத்தில் ஓடி நிறைவான ஒரு மகிமையான காரியங்களை பெறுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான லட்சியமான ஒரு காரியமாக காணப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே அரைகுறையாக நாம் அந்த ஓட்டத்தினுடைய காரியங்களை நிறுத்துகிறது உண்டானால் முழுமையான அனுபவத்தை பெறுகிறது கடினம். ஆகவே கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல துவங்கின நாம் சரியான ஒரு முடிவின் ஊடாக கடந்து போகக்கூடிய அளவிற்கு தேவையற்ற பல விஷயங்களை நாம் இழக்க கொடுக்கிறது மட்டுமல்லாமல் தேவனுக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் நிறைவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே நிறைவான ஒரு நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த ஓட்டத்திற்கு தேவையான பல விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு குறிப்பாக ஒரு விஷயம் ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்திலே சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:8 இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் அந்த வெளிச்சம் மங்காமல் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம். வர வர நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலைகள் நின்று போகிறது மட்டுமல்ல, இந்த வெளிச்சமும் மங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அது வெளிச்சத்தின் தேசம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வெளிச்சத்தின் தேசத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் முழு பிரகாசமாய் நம்முடைய நிலைகள் எப்பொழுது மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறதோ அப்போ தான் அந்த ராஜ்யத்தின் ஊடாக பங்கு பெறக்கூடிய முழு தகுதி நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. மற்றபடி வெளிச்சத்தின் தேசத்தில் நம்ம வந்து உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் வெளிச்சமற்ற ஒரு மக்களாக அல்லது அந்தகாரத்தின் பிள்ளைகளாக உள்ளே போகிறது முடியாது. நம்முடைய நிலைகள் இந்த உலக வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய இந்த காலத்தில் நம்முடைய வெளிச்சத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் நான் எந்தெந்த விஷயத்திலே அதிகரிக்க வேண்டியது அவசியம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆண்டவருக்குரிய காரியங்களில் பலவிதமான வெளிச்சத்தின் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளடக்கப்பட்டதாகவே விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். தேவனுடைய பணி என்று அழைக்கப்படக்கூடிய பணியில் ஒவ்வொரு பணியினுடைய இறுதிக்குள்ளாகவே ஒரு விதமான வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளின் மூலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. நீங்கள் அந்த வேலையை நீங்கள் வந்து சரியாக செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அதற்குரிய ரிவார்டு என்று அழைக்கப்படக்கூடிய அதனுடைய மகிமையான வெளிச்சம் நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த வெளிச்சத்தை பற்றி நம்ம வந்து யோசிக்காமல் நம்ம வந்து அநேக விதமான பணிகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் வெளிச்சத்தின் மகிமை நம்ம இழந்து போயிடும். அப்போ ஒவ்வொரு பணிக்கும் ஒரு வெளிச்சம் அல்லது ஒரு மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது. அவைகளை நாம் சேகரிக்கத்தான் பரலோகத்துக்குரிய உள்ளே பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தடை இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு உரிய நடக்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குரிய நடக்கைனா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும். இருளுக்குரிய வாழ்க்கை என்கிறதுல நீங்கள் என்ன மாதிரி நடந்தாலும் அதை பற்றி யாருமே எந்த விதமான மக்களும் கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷன் வெளிச்சத்திலே ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் எல்லாருடைய கண்களும் அவனை ஆழமாய் கவனிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ வெளிச்சத்தின் வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா எல்லா மக்களுக்கு முன்பதாக உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் நடத்த வேண்டியது அவசியம். ஒரு சின்ன ஒரு தவறு என்று சொன்னால் கூட எல்லா மக்களாலும் அந்த காரியம் கண்டுபிடிக்கப்பட ஆரம்பிச்சிடும். யூதாஸ் காரியத்தை செய்தது அது ஒரு மறைவான ஒரு காரியம்தான். மறைவாக தன்னுடைய ஜீவனை அவன் மாய்த்து கொண்டான். ஆனால் இன்றளவிலே அந்த காரியம் மெய்யாகவே எல்லா மக்களாலும் பேசப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மறைவாக ஒரு 3 பேருக்கு முன்னால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேதுரு என்கின்ற மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவன் செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல செய்திருக்கக்கூடிய காரியம் இன்றளவிலே எல்லா மக்களாலும் பேசப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் வெளிச்சத்தில் ஒரு தவறான ஒரு காரியம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணால் கூட அவைகள் எல்லா மக்களாலும் கண்காணிக்கப்பட ஆரம்பிக்கிறதையும் பேசப்பட ஆரம்பிக்கிறதையும் பார்க்க முடியும். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக வெளிச்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாப்பாக ஆசரிக்க வேண்டியது அவசியம். சரி, வெளிச்சத்தினுடைய வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? இவைகளை பற்றி சற்று விரிவாக நம்முடைய தியானத்தில் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வெளிச்சத்தின் வாழ்க்கை என்கிறதுக்கு என்ன அர்த்தத்தை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்று பாருங்கள். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யோவான் 11:10 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடறுவான் என்றார். வெளிச்சத்தின் வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? இடராத ஒரு வாழ்க்கை. தானும் இடர மாட்டான், மற்றவனுக்கும் இடரலை உருவாக்காத ஒரு வாழ்க்கை.
நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிலைகள் எல்லாம் பாதுகாப்பாக இயக்கப்பட வேண்டியது அவசியம். எந்த விஷயத்திலும் நீங்களும் நானும் இடறி போயிடக்கூடாது. ஒரு 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 பாவத்துக்குரிய நிலையாக காணப்படலாம். ஒரு பரிசுத்த குலைவாக காணப்பட ஆரம்பிக்கலாம். ஒரு உலக ரீதியான ஆசையாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். ஒருவன் ஆண்டவராகிய தேவனுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பை விட்டு ஒரு விஷயத்திலும் அவன் இடருண்டு போகாதபடி தன் நிலைகளை பாதுகாக்க வேண்டும். 2, தன்னோடு கூட காணப்படக்கூடிய மக்கள் அவனை கவனிக்க ஆரம்பிக்கிறதுனால அவனுக்கும் இடரல் உண்டாக்காத ஒரு மனிதனாக விளங்க வேண்டியது அவசியம். ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவன் 2 பரிமாணத்தில் இயங்கக்கூடிய ஒரு மனிதனாக உருவாக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒன்று, அவனுக்கு அவன் பாதுகாப்புள்ளவனாக, மற்றவனையும் பாதுகாக்கக்கூடியவனாக. நீ செய்யக்கூடிய ஒரு தவறு அது உன்னை மட்டும் பாதிக்கிறது இல்லை, உன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் உன்னை குறித்து இடரலின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். வெளிச்சத்தின் வாழ்க்கைனா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் தன்னையும் பாதுகாத்துக் கொள்கிறான், தன்னோடு கூட இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் அவன் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்குகிறான். நான் செய்யக்கூடிய ஒரு குற்றம் அது என் வாழ்க்கையை பொறுத்து அமைக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட, ஒருவேளை நான் எனக்குள்ள அநேகம் விதமான அந்த அந்த காரியங்களை பற்றி நான் வார்த்தைகளை பேசலாம். இது என் மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை, இவைகளை பற்றி நீங்களே கவலைப்படுகிறீர்கள்? இல்லை இல்லை, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களும் எல்லா மக்களாலும் கண்காணிக்கப்படுகிறது. நீ செய்யும் ஒரு குற்றம் கூட எல்லா மக்களுக்கும் இடரலை தோற்றுவிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அது அவனுக்கும் அது மற்ற மக்களுக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்படுகிறது. நீ இடறி போனால் நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் உன்னை பார்க்கக்கூடிய மக்களும் இடறி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வெளிச்சத்தின் வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? என்னையும் பாதுகாப்பாக, என்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக இடராத ஒரு மனிதனாக என் நிலைகளை நான் பாதுகாக்க வேண்டியது அவசியம். இடரல்கள் என்று அழைக்கப்படக்கூடியது உலக ரீதியில் பலவிதமான நிலைகளிலே உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. சட்ட ரீதியாக வரக்கூடிய பலவிதமான இடரல்கள், உலக ரீதியாக வரக்கூடிய பலவிதமான இடரல்கள், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பில் வரக்கூடிய பலவிதமான இடரல்கள், பலவிதமான காரியங்களிலே இச்சிக்கக்கூடிய தன்மைகளினால் வரக்கூடிய இடரல்கள் என்று சொல்லி இடரல்கள் பல வகைகளிலே ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை குருதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இயேசுவை பின்பற்றின யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவன் ஒருவனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன ஒரே ஒரு இடரக்கூடிய நிலைகளுக்கு தன்னுடைய மனதை திறந்து கொடுக்க ஆரம்பிச்சான். பண விஷயத்தை ஒரு சின்ன ஒரே ஒரு இடரல், இந்த இடரல் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கிட்டு என்று பாருங்கள். இந்த இடரக்கூடிய அனுபவத்தினால அவனும் பாதிக்கப்பட்டான், அவனை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் பாதிப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு விதமான காரியத்தினுடைய நிகழ்வுகளும் இவனுடைய காரியத்தின் நிமித்தமாய் மெய்யாகவே சுக்கு நூறாய் உடைக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இடரல் அவனை மட்டும் பாதிக்காது, அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களையும் பாதிக்க ஆரம்பிக்கிறதுனால வெளிச்சத்தின் பிள்ளை என்று அழைக்கப்படக்கூடிய இடராத ஒரு வாழ்க்கை வாழ அவன் பழக வேண்டியது அவசியம். அவன் பேச்சில் ஒரு சுத்தம், அவன் பார்வையில் ஒரு பரிசுத்தம், அவனுடைய நோக்கங்களில் ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை, அவனுடைய அணுகுமுறையில் தேவன் விரும்பக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு அணுகுமுறை, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அவனுடைய நிலைகள் பாதுகாப்பாக காணப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்குறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அது ஒருவேளை அவங்களுடைய மற்ற மக்களுடைய கண்களுக்கு தெரியாமல் தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதிற்குள்ளாக அந்த ஒரு காரியத்தை பற்றி பலவிதமான யோசனைகள் வர ஆரம்பிக்கலாம். ஆனாலும் கூட ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக என்றைக்கு நீங்கள் மாற்றத்தின் ஊடாக வந்தீர்களோ அன்று முதல் ஒவ்வொரு மனிதராலும் நீங்களும் நானும் கண்காணிக்கப்படுகின்றோம். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட எல்லா மக்களாலும் பேசு பொருளாக உருவாக்கப்பட ஆரம்பித்துவிடும். அதனால எந்த இடத்திலும் உங்கள் நிலைகளிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல இடராத ஒரு மக்களாக உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வெளிச்சத்தின் வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் யாருக்கும் எந்த இடரையும் போதியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் எந்த மக்களும் இடறி போனதாக உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடியாது. அவர்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் ஊன்ற கட்டப்பட்டார்களே தவிர ஒருவனாகிலும் இயேசுனுடைய வாழ்க்கை நிமித்தம் இடறி போனதாக பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கை மற்ற மக்களுக்கு முன்பதாக இடரலை தோற்றுவிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதுனால கிறிஸ்தவத்தை ஜனங்கள் அருவருக்க ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே கேவலமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன? நாம் செய்யக்கூடிய அநேக விதமான குறைவுகள் மற்றவர்களால் கண்காணிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது அவைகள் இடரலை தோற்றுவிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால அவர்கள் ஆண்டவராகிய தேவனையும் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சகல விதமான அந்த சூழ்நிலைகளையும் ஜனங்கள் அருவருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நிலைகள் தரம் தாழ்ந்ததாக விளங்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வெளிச்சத்தின் வாழ்க்கை என்று சொன்னால் யாருக்கும் இடரல் தராத ஒரு வாழ்க்கை, எந்த விஷயத்திலும் குற்றம் சுமத்தப்படாத ஒரு வாழ்க்கை.
ஒருவனாலும் நீங்களும் நானும் அநேக விதமான பிராதுகளின் ஊடாக அழைத்து கொண்டு போகப்படாத ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, பழுதற்ற ஒரு வாழ்க்கையாக, அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு முன்பதாக நிற்கவும் வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். நம்முடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகாத அளவிற்காக நாம் பாதுகாப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா விஷயத்திலும் இடரலை தராத ஒரு மனிதனாக, மற்றவனுக்கும் மட்டுமல்ல நானும் இடறி போகாத அளவிற்காக என் வாழ்க்கை நிலைகளை கடைசி வரைக்கும் உறுதியாக நான் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லுகிறதைப் போல தேவனுக்கு முன்பதாக நிற்கவும் வெளிச்சத்தின் அந்த சகல விதமான சுதந்திரத்தை பெறவும் நான் தகுதி உள்ளவனாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன். இரண்டாவது நிலையை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்றால் அது எப்படிப்பட்டதாய் விளங்க வேண்டும்? கர்த்தருடைய வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் அதில் 5 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 6வது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். 7வது வசனம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். 8வது வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா வெளிச்சத்தின் வாழ்க்கை என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? தெளிந்த ஒரு மனம், தெளிவான ஒரு வாழ்க்கை. எதிலும் நமக்கு எந்த விதமான கலக்கமும் அல்லது எந்த விதமான குழப்பமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் காண்பிக்கக்கூடிய வழியில பலவிதமான தெளிவான காரியத்தை தான் நீங்க பார்ப்பீங்க. ஒரு கலக்கமாக, ஒரு சந்தேகமாக, ஒரு குழப்பமான எந்த விதமான வழியும் பார்க்க முடியாது. கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வழி ஆண்டவருடைய வசனத்திலே பார்க்க முடியும். அது ஒரு நேரான ஒரு வழி. அதுல எந்த விதமான குறுக்காக வரக்கூடிய காரியம், இப்படி போகணும், அப்படி போகணும், இந்த மாதிரி போகணும், அந்த மாதிரி போகணும், இந்த இடத்துல நுழைஞ்சு அந்த பக்கம் அப்படிலாம் இருக்காது. ஆண்டவராகிய தேவனுடைய வழி எப்படி தெளிவான ஒரு வழியாய் காணப்படுகிறதோ அதே மாதிரி கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளும் சகல விஷயத்திலும் தெளிவுள்ளவர்களாய் தன்னுடைய நிலைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஒரு ஞானத்தில் ஒரு தெளிவு, புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் தெளிவு, நமக்கு விரோதமாய் வரக்கூடிய அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை தீர்க்கக்கூடிய விஷயத்தில் ஒரு தெளிவு, இப்படி தெளிந்த ஒரு மனம் நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த உலக சிக்கல்களிலே நின்று நீங்களும் நானும் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் பலவிதமான சிக்கல்கள் இயேசுக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஒரு பக்கத்தில் பரிசேய சதுசேய மக்களால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் சீஷர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ள முடியாமல் அவங்க எப்படியோ ஆண்டவராகிய தேவனை பின்பற்றக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. அவங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாக்கணும். மூன்றாவது பகுதியிலே அவர் செய்யக்கூடிய ஊழியத்தின் வழியாக நிறைய ஜனங்கள் இயேசுவை விடாமல் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் வார்த்தைகளை சொல்லணும். இப்படி பல முனைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சூழ்நிலை நெருக்கமான ஒரு காரியமாக காணப்படக்கூடிய விஷயம். என்றாலும் கூட எல்லா விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவன் தெளிவாக நடக்கக்கூடியவராக, எதிலையாச்சும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு குழப்பத்தின் ஊடாக கடந்து போறாங்கன்னு பாருங்களேன். எந்த விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய மனதில் ஒரு குழப்பமே கிடையாது. அவர் போக வேண்டிய வழி அவருக்கு தெரியும். என்னென்ன மார்க்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அவருக்கு தெரியும். என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை எப்படிலாம் தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிய ஆரம்பிச்சிருந்தார். எந்த விஷயத்திலும் இயேசுனுடைய வாழ்க்கையிலே ஒரு குழப்பம் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைய விஷயங்கள் நீங்கள் நாம் குழம்பி தவிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? வெளிச்சத்தின் பிள்ளையினுடைய வாழ்க்கையின் அர்த்தம் ஒரு தெளிவான ஒரு மனம். இதுதான் கர்த்தருடைய வழி. இந்த வழிக்கு மாற்றாக ஒன்றுமே கிடையாது. இதுதான் கர்த்தருடைய அழைப்பு. இந்த அழைப்புக்கு மாற்றாக ஒன்றும் கிடையாது. இதுதான் கர்த்தர் தந்திருக்கக்கூடிய வரம். இதற்கு மாற்றாக ஒன்றும் கிடையாது. இதுதான் கர்த்தருடைய ஆண்டவராகிய தேவனுடைய உபதேச சட்டம். இதற்கு மாற்றாக ஒன்றும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தெளிவு. இந்த தெளிவு இல்லாமல் இருக்கும்போது தான் என்ன நடக்கும் பாருங்க. பலவிதமான குழப்பத்துக்குரிய சூழ்நிலைகள் உங்கள் ஆவிக்குரிய விசுவாசங்களை கிட்டுப்போக பண்ண ஆரம்பிச்சிடும். நிறைய இந்த நாட்களில் வரக்கூடிய உபதேச கலப்புகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது முன்னால் என்ன நீங்கள் பேசுகிறாலும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. அவன் தவறான உபதேசத்தை பேச ஆரம்பித்தாலும் அங்கும் ஒரு கூட்டம் மக்கள் கைதிட்டு அந்த காரியங்கள் யாவற்றையும் கேட்கிறத பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க பேசுகிற தப்புங்கிறது பல மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த காரியங்கள் தெளிவுபடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரே ஒரு காரணம், அவர்களுக்கு தெளிவு இல்லை.
இதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை. தெளிவு இல்லை. இந்த தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களைத்தான் இந்த நாட்களில் பொல்லாத பிசாசு வஞ்சிக்கக்கூடிய அந்த வஞ்சகத்தின் ஊடாக அவர்களை அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு விஷயத்திலும் இதுதான் கர்த்தருடைய வழி. இதுக்கு மாற்று ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுத ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் சொன்ன அந்த சுவிசேஷத்திற்கு மாறாக வேறு யாராகிலும் சுவிசேஷத்தை சொல்லுகிறது உண்டானால், அல்லது ஒருவேளை வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் வந்து இந்த சுவிசேஷத்தை அவன் பேசுகிறது உண்டானால் அவன் சபிக்கப்பட்டவராய் இருக்கக்கூடும். அப்படின்னா என்ன சொல்லுகிறார்? அந்த வசனம் தான் சத்தியம் என்கிறதை பற்றி தெளிவாய் பேச ஆரம்பிக்கிறார். அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. இப்படி பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இது கர்த்தருடைய வழியா இல்லையான்னு சொல்லி அநேகம் குழப்பங்களின் ஊடாக கடந்து போகிறோம். ஒரு தெளிந்த மனம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் எந்த குழப்பங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் வர முடியாது. அப்போ வெளிச்சத்தின் வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்திலும் ஒரு தெளிவு, ஒரு ஆழ்ந்த ஒரு 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 நிலைகளை பற்றியதான அறியக்கூடிய அறிவு. ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் ஆழமாக அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளுக்கு விரோதமாக பல தேவையற்ற கருத்துக்கள் உச்சரிக்க ஆரம்பித்தாலும் அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இப்போ வந்து இதுதான் உண்மை என்கிறதை பற்றி நீங்கள் வந்து ஆழமான விதத்தில் நீங்கள் புரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த உண்மைக்கு புறம்பாக எத்தனை மாற்று கருத்துக்கள் உச்சரிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் அவைகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா உண்மை தெரியும் உங்களுக்கு. இப்படி ஒவ்வொரு காரியங்களை பற்றி தெளிவான மனம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதுக்கு பேர் தான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கையில ஒரு குழப்பமே கிடையாது. கர்த்தருடைய வழி, அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. கர்த்தருடைய அழைப்புல சந்தேகம் கிடையாது. கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய வரங்கள்ல சந்தேகம் கிடையாது. இந்த சந்தேகத்தை தோற்றுவிக்கக்கூடிய சாத்தானுடைய அநேக விதமான சந்தேகங்களுக்கு நாம் இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் குழம்பி போக ஆரம்பிச்சிடும். இப்போ கர்த்தருடைய வேதம் சொல்வதை போல எல்லா விஷயத்திலும் ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீங்கள் உங்களுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தெளிவு, வசனத்தில் ஒரு தெளிவு, ஜபத்தில் ஒரு தெளிவு, ஊழியத்தில் ஒரு தெளிவு, அழைப்பில் ஒரு தெளிவு, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தெளிந்த மனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் எந்த விஷயத்திலும் நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாத ஒரு மக்களாய் விளங்க முடியும். இந்த தெளிவுக்கு பேர் தான் வெளிச்சத்தின் வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மூணாவது ஒரு நிலையை பற்றி வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மூன்றாவது காரியத்தை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். மூன்றாவது காரியமாக கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார்? நம்முடைய கண்களிலே காணப்படக்கூடிய ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் தெளிவாய் நடத்தக்கூடியதாய் விளங்கி விடுகிறதை பார்க்க முடியும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த கண் வெளிச்சமாய் இருந்தால் உடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் காணப்பட ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிதானிக்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த உலகத்துல பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே விதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இது எந்த இடத்துக்கு போகக்கூடியது நமக்கு தெரியல. ஒரு தெளிவில்லாத ஒரு மக்களாக விளங்குகிறோம். இது போகிறது சரியான வழியா, அது போகிறது சரியான வழியா, அது போகிறது நமக்கு தெரியல. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானித்து அறியக்கூடிய ஒரு மக்களாய் நீங்கள் விளங்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் நிதானிக்கும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். நல்ல ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இயேசுவுக்கு முன்பதாக ஒரு முறை அவருடைய சீஷர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரே, நீங்க செய்யக்கூடிய அற்புதங்களை பெரிய பெரிய அரண்மனைகளை போய் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகம் எல்லாம் உம்முடைய மகிமையை அறியக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொள்ள துவங்க ஆரம்பித்தார். ஏன்னா அந்த பிதாவாகிய தேவனுடைய வழி என்னது என்கிறதை பற்றி இயேசு கிறிஸ்து தெளிவாய் அறிய ஆரம்பிச்சிருந்தார். அந்த நிதானம் அவருக்கு தெரியுது. இப்போ பேசப்படக்கூடிய வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. அவங்க சீஷர்கள் பேச ஆரம்பித்தாலும், ஆண்டவராகிய தேவனை பின்பற்றக்கூடிய மக்கள் பேச ஆரம்பித்தாலும், இந்த பேசப்படக்கூடிய வார்த்தை கர்த்தராகிய தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை என்கிறதை இயேசு கிறிஸ்து ஆழமாய் அறியக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இன்னொரு ஒரு உதாரணத்தை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு ஒரு முறை தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்க ஆரம்பிக்கின்றார், எல்லா ஜனங்களும் என்னை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் கேட்கின்றார். கேட்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியத்தை பற்றி பேசுகிறாங்க. அதை செத்துப்போன தீர்க்கதரிசிகளை ஒருத்தர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா மக்களும் எல்லா விதமான வார்த்தையும் பேசக்கூடிய நேரத்தில் இந்த சீமோன் பேதுரு ஆண்டவராகிய தேவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கின்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவன் பேசின அந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை நிதானித்து பார்த்து, மாம்சமோ இரத்தமோ இதை உனக்கு சொல்லவில்லை, என் பிதாவாகிய தேவனை இவைகளை உனக்கு வெளிப்படுத்த. எப்படி நிதானிக்கிறார் பாருங்களேன். சொல்லப்படக்கூடிய வார்த்தை சாத்தான் அந்த பேதுருவின் மூலமாய் பேசினால் பேசுகிற பிசாசுன்னு சொல்றாரு. கர்த்தராகிய தேவன் அந்த பேதுருவின் மூலமாய் பேசினால் அது கர்த்தர் பேசுகிறார் என்பதை பற்றி இந்த ஒரு நிதானம் நமக்கு வேணும்.
பேசப்படக்கூடிய வார்த்தையில எந்த காரியங்கள் ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்படுகிறது, எது பிசாசினால் உச்சரிக்கப்படுகிறது, எது என்னுடைய சொந்த மாம்சத்தின் விருப்பமாக வருகிறது, இவைகளை பற்றியதான ஒரு நிதானம். இதுக்குத்தான் கர்த்தர் சொல்கின்றார், தெளிவான பார்வைன்னு சொல்றார். நம்முடைய கண் மெய்யாகவே வெளிச்சமாக இருக்கிறது உண்டானால் சரீரம் முழுவதிலும் எந்த இருளும் ஆக்கிரமிக்க முடியாது. எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானிக்கும் ஒரு அனுபவம். இது உண்மையிலே கர்த்தருடைய வழிதானா? ஒரு நிதானம் நமக்கு வேணும். இது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை தானா? நமக்கு முன்னால் இந்த நாட்களில் பல விதமான வார்த்தைகள் உச்சரிக்கப்படுகிறது. சொல்லப்படக்கூடிய வார்த்தையெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையைப் போலவே நம்முடைய வாழ்க்கையிலே தோற்றமளிக்க ஆரம்பித்தாலும் உண்மையான காரியம் என்னது என்கிறதை நீங்களும் நானும் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வார்த்தையிலே சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை ஒன்றை விதமாய் எழுத ஆரம்பிக்கின்றார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகள் எவைகள் உண்டோ அவைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். இந்த ஒரு நிதானிக்கக்கூடிய நிதானம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் மெய்யாகவே சரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும். நிதானம் தவறி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒருவேளை கர்த்தராகிய தேவனுக்கு நாம் நம்முடைய கதவை திறவாமல் சாத்தானுக்கு கதவை நாம் திறக்கிறது உண்டானால், கர்த்தரை மாதிரி வர்றான்னு சொல்லி பிசாசுக்கு நாம் கதவுகளை திறக்கிறது உண்டானால் நாம் வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய சாத்தானுடைய காரியங்கள் வந்துவிடும் என்பதற்காக கர்த்தராகிய தேவன் வாசல் கதவுகளை தட்டக்கூடிய இடத்தில் கர்த்தராகிய தேவனுக்கு நீங்கள் கதவுகளை திறவாதிருக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையும் நாம் இழந்து போக ஆரம்பிச்சிடும். எப்போ கதவை திறக்கணும், எப்போ நம்ம கதவை போட்ட வேண்டும் என்கிற ஒரு நிதானம் நமக்கு வேணும். தேவன் வரும்பொழுது நம்முடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும், சாத்தான் வரும்பொழுது நம்முடைய கதவுகள் அடைக்கப்பட வேண்டும். இந்த ஒரு நிதானம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இந்த நிதானம் இயேசுனுடைய வாழ்க்கையிலே அதீதமாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய தேவன் நிதானித்து பார்க்க ஆரம்பித்தார். அந்த 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 நாட்கள் பரிசேய சதுசேய மக்கள் கர்த்தரை பார்த்து கேட்குறாங்க, எல்லா விதமான காரியங்களையும் பற்றி சொல்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை ஒன்று சொல்கின்றார், வானத்தையும் காலங்களையும் நிதானிக்க உங்களுக்கு தெரிகிறதே, ஆண்டவராகிய தேவனுடைய குமாரனுடைய வருகை பற்றி நிதானிக்க உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறார். அப்படின்னா அர்த்தம், நிதானம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. நம்ம நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து ஆழமான விதமாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தா மட்டும்தான் அதனுடைய உண்மை நிலைகளை நீங்கள் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த நிதானம் தப்பி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறது உண்டாலும் சொல்லப்படக்கூடிய எல்லா வார்த்தையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லப்படும் ஒவ்வொரு உபதேசங்களையும் நாம் கேட்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாய் வழுவி போகக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். இப்போ கர்த்தருடைய வேதம் சொல்கிறது மாதிரி எது கர்த்தருடைய வார்த்தை, எது பிசாசுடைய வார்த்தை, எது என்னுடைய சொந்த வார்த்தை, இவைகள் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு நிதானிக்கும் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி தவறான ஒரு வாழ்க்கை வாழாமல் தவறாத ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைனா அர்த்தம் சகலித்தும் நிதானித்து அறியக்கூடிய அறிவுள்ள ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மூன்றாவது ஒரு காரியமாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119வது அதிகாரம் 105வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 119 105 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அடுத்த ஒரு காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது அப்படின்னா வசனம் சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. இந்த வெளிச்சத்தில் தான் நீங்களும் நானும் சரியான நடைகளின் ஊடாக கடந்து போக முடியும். வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக பாதைகளிலே இடறி போகக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேர் வேத வசனத்தை கொஞ்சம் வாசிச்சுட்டு அந்த வெளிச்சத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வெளிச்சத்திலே அவர்கள் தங்களுடைய வழிகளை நடத்த ஆரம்பிக்கிறது பார்க்குறோம். இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த வெளிச்சம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. ஒரு நாள் இந்த வெளிச்சம் குறைவுபட ஆரம்பித்தால் கூட உங்கள் நடைகள் பிசகி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நடைகளில் அநேகம் தளர்வுகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எதிராக காணப்படக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக நம்முடைய வாழ்க்கையை உருக்கொண்டு நிற்கிறதை போல நீங்களும் நானும் அந்த மாய தோற்றத்தின் ஊடாக பயப்படக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக, நம்முடைய வாழ்க்கையிலே பாதைக்கு வெளிச்சமாக தீபமாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. அந்த நாட்களில் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் பலவிதமான பயமுறுத்தக்கூடிய சம்பவங்கள் உருவாக்கப்படக்கூடியதாக விளங்கிற்று. இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமாக இயேசுவை பிடிக்கும்படிக்காக ஏரோது வகை தேடுகிறான் என்பதை பற்றி இயேசுக்கு முன்னால பயமுறுத்தக்கூடிய வார்த்தையை பேசுகிறார்.
அந்த ஜனங்கள் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மதத்து நிமித்தமாக இந்த தேசமே பெரிய குழப்பத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய ஜனங்களுடைய விரோதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சில மக்களை எதிர்க்கக்கூடிய ஒரு தேவனாக, சில மக்களுடைய குறைவுகளை நேருக்கு நேராக சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிச்சதுனால இந்த சமயத்து நிமித்தமாக உயிருக்கு அச்சம் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி சீஷர்கள் இயேசுவை குறித்து பயமடைய ஆரம்பிச்சாங்க. சில நேரங்கள் ஆண்டவராக இயேசுவை பார்க்கக்கூடிய சீஷர்கள் சொன்னாங்க, அவங்க பேசுறாங்க, அவரோடு கூட மரிக்கும்படிக்கு நாமும் அவரை பின்பற்றுவோம் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஊர்ஜிதமாக அந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுட்டாங்க. இயேசு கூட போனோம்னா கட்டாயம் நமக்கு மரணம் வந்துவிடும் என்கிறதை பற்றி. இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு ரூமர் ஒன்று கொடுக்கப்படுகிறது. இயேசுவை கொலை செய்யும்படி ஏரோது வகை தேடுகிறார். இந்த ரூமரை போய் இயேசுக்கு முன்னால் போய் சொல்றாங்க, ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமான ஒரு காரியம் உருவாக்கும். நாங்கள் ஆரம்பத்தில் கேள்விப்பட ஆரம்பித்தோம். உங்களை கொலை செய்யும்படி அநேக விதமான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறதாக நாங்கள் கேள்விப்பட ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்ட இந்த ரூமர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உம்முடைய ஜீவனை அழிக்கும்படிக்காக ஏரோது வகை தேடுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை குறித்து எவ்வளவேனும் பயமடைந்தாரான்னு பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த எருசலேம் இந்த பகுதியிலே காணப்படும் இஸ்ரவேல் நாடுகளிலே காணப்படும் எல்லைகளில் எங்கும் ஒரு நீதிமானுடைய இரத்தமும் சிந்தப்படுகிறதில்லை என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை, நம்முடைய ஜீவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய உத்தரவு இல்லாமல் இந்த ஒரு காரியம் நடக்காது. இது எதனால வந்துச்சுன்னா, வசனமாகிய விளக்கு நம்முடைய பாதைகளுக்கு தீபமாய் காணப்படுகிறது உண்டானால் எந்த கலக்கமும் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு வந்துடும். இந்த காரியத்தில் எந்த விதமான சேதம் நம்முடைய வாழ்க்கையிலே வராது. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய அந்த பவுலினுடைய வாழ்க்கையில் அநேக விதமான தெளிவுகள் வந்ததுக்கு காரணம் என்ன? தூதன் அன்னைக்கு அவர் பேசுகிறார். அதாவது உங்களுடைய ஜீவனுக்கு சேதம் வராது, அந்த உடைமைகளுக்குத்தான் சேதம் வரும் என்கிற ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது தனக்குள் அவர் மெய்யாகவே திடமடைய ஆரம்பிக்கிறது பார்க்கணும். இந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை திடப்படுத்த ஆரம்பிக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு அநேக விதமான கலக்கங்களை தோற்றுவிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தாலும் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் இது நம்மை அறியாத ஒரு திடத்தை உருவாக்கக்கூடியதாக, எல்லா விதமான அதாவது காரிருள் என்று அழைக்கப்படக்கூடிய எல்லா சந்தேகங்களை நம்மை விட்டு விலக்கக்கூடியதாக இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை வழிகாட்டக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. அப்போ வெளிச்சத்தின் வாழ்க்கையின் அர்த்தம், இந்த வசனமாகிய வெளிச்சத்தை நீங்கள் காலங்கள் தோறும் பயன்படுத்துங்க. இதுதான் உங்களுக்கு பலத்தை தரக்கூடியதாக, உறுதியை தரக்கூடியதாக, எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடியதாக, நிவர்த்தியாக்கக்கூடியதாக விளங்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒன்று. அப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வேதம் சாராது இருக்கக்கூடிய வாழ்க்கை சந்தேகங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் வேதம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வழிகாட்டியாய் காணப்படுகிறது உண்டானால் எல்லா சந்தேகத்தையும் நீங்கள் நிவர்த்தியாக்கி தேவனுக்குள் நீங்கள் வளர்ந்து பெருகக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் வெளிச்சத்தின் தன்மைகளை தந்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குரிய ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ பழக வேண்டியது அவசியம். வசனமும் நீங்களும் பிரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ கூடிய ஒரு மக்களாக நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு தெளிந்த ஒரு வாழ்க்கை, இடராத ஒரு வாழ்க்கை நாம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டியது, உருவாக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. எல்லா விதமான காரியங்களிலும் நிதானித்து அறியக்கூடிய ஒரு அறிவு பெற்ற ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தால் தேவனுடைய வேதம் சொல்கிறதைப் போல வெளிச்சத்திற்கு சாட்சியாக வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ்ந்து வெளிச்சத்தின் ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திற்கு சென்று பங்கடையக்கூடிய முழு தகுதியும் நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்டு இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் இடராத ஒரு வாழ்க்கை வாழவும், கர்த்தருடைய நாமத்தினாலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் எங்கள் காரியங்களை நிதானித்து பார்க்கவும், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே சகல காரியங்களையும் நிதானித்து அறியக்கூடிய அறிவுள்ளவர்களாக விளங்கவும், மட்டுமல்லாமல் வசனம் எங்களை நடத்தும்படிக்காக எங்கள் கால்களுக்கு தீபமாகிய வசனங்களை காலங்கள் தோறும் பயன்படுத்தி வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை காண்கிறவர்கள் எங்களை மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் சாட்சிகளை அவருடைய கண்கள் பார்க்கிறதப்பா. ஏதாகிலும் ஒரு குறைவு எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நாங்கள் மற்றவர்களுக்கு இடர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்து விடுவோம் என்கிறதை கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் தெளிவாக பேசினதற்காக நன்றி. எல்லா விஷயத்திலும் சாட்சியான ஒரு மக்களாக எங்கள் நிலைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும், வெளிச்சத்தை அணையாத அளவிற்காக நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் இடர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தி வெளிச்சத்தின் ராஜ்யத்தை வந்து அடைய இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே இடரல் வருகிறதில்லை. எல்லா தடைகளையும் தாண்டி வெளிச்சத்தின் ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை இவைகளின் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.